வணக்கம். இன்னைக்கு கீதா சமையலில் நம்ம பார்க்க போகிறது இந்த வாரம் குக் வித் கோமாளியில் கொடுத்த அட்வான்டேஜ் டாஸ்க்கு ஜிலேபி ரெசிபி தான். ஸோ இதை வந்து தோசை மாவு யூஸ் பண்ணி நான் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முதல்ல சுகர் சிரப் ரெடி பண்ணிக்குவோம். 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். 1 கப் சுகருக்கு 1/2 கப் தண்ணி. ஸோ ஜீனி முதல்ல நல்லா கரையணும். ஸோ கரைஞ்சி லைட்டாக கொதி வந்த உடனே வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சிரப்பு வந்து ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க. அது வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போ வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா சிரப்பு வந்து ரொம்ப கட்டியாயிரும். ஸோ இப்போ மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து மாவு ரெடி பண்ணலாம். அதுக்கு 1 கப் தோசை மாவு எடுத்திருக்கேன். ஸோ நேற்று அரைச்ச மாவை நான் எடுத்திருக்கேன். ரொம்ப புளிச்ச மாவு எடுக்காதீங்க, நல்லா இருக்காது. அடுத்து இதில் 2 ஸ்பூன் கோதுமை மாவு, நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 ஸ்பூன் சோடா உப்பு, பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம், இல்லைன்னா குக்கிங் சோடான்னு சொல்லுவோம். அது ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஃபுட் கலர் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து லெமன் எல்லோ சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது. தண்ணி ரொம்ப ஊற்றுனீங்க அப்படின்னா ஜிலேபி ஊற்றுறப்போ அது வந்து எண்ணெய் குடிக்கும். ஸோ பிரிஞ்சும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கேக் பேட்டர் இருக்குது பார்த்திங்களா, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி மில்க் கவர் யூஸ் பண்ணி பண்ணுறேன். நீங்கள் வேறு எந்த கவர்னாலும் இல்லை பாட்டில் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கவர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இந்த மாவை வந்து ஃபில் பண்ணிடுறேன். ஸோ மாவோட பதம் தான் ரொம்ப முக்கியம். கட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நல்லா டைட்டாக இது பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இந்த கார்னரில் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய ஹோலாக கட் பண்ணிடாதீங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆயிலும் ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் ரொம்ப சூடாகிடக்கூடாது. மிதமான சூட்லேயே வந்து நீங்கள் ஜிலேபி புளிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குட்டியை நான் எவ்வளோ குட்டியாக கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ரொம்ப பெருசானா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆயிலில் பட்ட உடனே பெருசாகுது ஜிலேபி. நீங்கள் ஏற்கனவே வந்து பெரிய இதாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக வரும், திக்காக இருக்கும், நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே ஒரு கப் தோசை மாவு யூஸ் பண்ணி நிறையா ஜிலேபி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி சீக்கிரமே வெந்துடும். ரொம்ப மொறுமொறுப்பாக ஆகிற வரைக்கும் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண வேண்டாம். ஸோ 1 or 2 மினிட்ஸ்லேயே வந்து ரெடி ஆயிரும். இப்போ திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஸோ ரெடியான இந்த ஜிலேபியை வந்து சுகர் சிரப்பில் நம்ம டிப் பண்ணிடலாம். இப்போது சுகர் சிரப்பில் போட்டுருங்க. ஸோ நீங்கள் அடுத்தது புளிஞ்சிட்டு அடுத்த சுகர் சிரப்பில் போட்டுட்டு அதை எடுத்ததுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு அதை போட்டுருங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து டிப் பண்ணால் போதும், ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதுவுமே 2 பக்கம் திருப்பி போட்டுருங்க. ஸோ சீக்கிரமே வந்து அந்த சுகர் சிரப்பை வந்து இதை அப்சர்வ் பண்ணிவிடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ ஈஸியான ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.